ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்து சூப்பராக வந்து கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். பட் என்னன்னா எப்படி சொதுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்கும். அந்த சொதுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வராங்க. நானும் அதை தாங்க பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஸோ இதே விஜய் சேதுபதி சார் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஷோவை பற்றி என்ன சொன்னார்? ஆடியன்ஸ் வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. டிவி சேனலை மாற்ற சொன்னார். கண்டஸ்டன்ட்ஸ் பேசுகிறது வந்து யாராலும் பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பார்வதி கமருதீன் அந்த ஒரு விஷயத்தை மோட்டிவேட் பண்ணி அதுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பார்வதி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மக்கள் வந்து தடுக்கிறாங்க. அங்கே உள்ளே இருக்க மக்களோ வெளியே இருக்க மக்களோ அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த பார்வதி வெளியே வந்துட்டுருக்காங்கன்னா ஓகே, இந்த விஜய் சேதுபதி சார் சொன்ன மோட்டிவேஷனுக்கு அர்த்தம் இருக்குது. நான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஆதரவு தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க பண்ணது என்ன? இவங்க பண்ணது வந்து 18+ கான்வர்சேஷனு. வெளியே வந்து எப்படி போட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன மாதிரி ஒப்பீனியன் வந்து மக்களுக்கு வந்து பார்வதி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எதுக்காக ஆதரிக்கிறாரு? லைட்டாக வந்து நம்ம பிரெயினை ஓட்டி நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். இது முழுக்க டிஆர்பிக்காக பண்ணது. பார்வதி இந்த வாரம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. பட் 2 வீக்ஸ் பேக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தாங்க. அவங்களோட கேம் வந்து குறைஞ்சிச்சோ என்னவோ அப்படின்னு தெரில. ஸோ அதுக்கான வந்து பாசிட்டிவாக வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி தான், வேறு என்ன? இன்னும் நிறைய டாக்ஸிக்காக வந்து இந்த ஷோ வந்து ரன் ஆகணும். அதுதான் எங்களோட இன்டென்ஷன். அப்போ தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. மக்களும் விரும்புகிறாங்க பாருங்கள் டாக்ஸிசிட்டியை. இதுதான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து கனிக்கிட்ட வந்து நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடாதுங்க. பார்வதியை பாருங்கள், நம்ம திவ்யாவை பாருங்கள், அவங்க மத்தியில் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்க கூடலாம் பழகுங்க. அப்போ தான் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நல்லா இருக்க கண்டஸ்டன்ஸே வந்து இவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் டாக்ஸிக்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுங்க. அந்த பொண்ணு விஜய் பார்வதி என்ன நல்ல விஷயம் பண்ணுச்சு? 18+ கான்வர்சேஷன் வச்சுட்டு அதை வந்து ஆதரிக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாரா கபிலா, இது உங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த திவ்யா கணேஷ் அவங்கள வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டார். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு போல்டான பர்சன் திவ்யா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, நல்லா பேசக்கூடிய ஆள் தான். அங்கே அவர் கொஸ்டின் கேட்ட உடனே வந்து முழிக்கிறாங்க. இது என்ன? இது டோட்டலாகவே தப்பாக இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து பேசுவாங்க. இவன் இப்படி பண்ணா, துஷார் இப்படி பண்ணதாக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு வேளை ஸ்கிரிப்டடாக இருக்குமோ? நீ பேசக்கூடாதுமா, நீ அடி வாங்க போகிற தருணம் இது, ஸோ இதில் வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாங்களோ என்னவோ தெரில. ஏன்னா அவ்வளோ போல்டாக பேசுகிற திவ்யா இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்காங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. இவங்க சுற்றி வந்து பேசுகிறாரோ என்னவோ, லைக் அவங்களுக்கு சில பேருக்கு புரியுதோ புரியலையோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதாம்மா இஷ்யூ, இதுதான் உன்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. எனக்கு அப்படி தான் பர்சனலாக இருக்குது. எனக்கு இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருந்துச்சா? ப்ளீஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோலாம் அவ்வளோ பெரிய ரீச்செல்லாம் ஆகுமா, இல்லை அவர் பார்ப்பாரா, அதெல்லாம் தெரிலங்க. பட் வந்து சும்மா என்னோடய மன நிம்மதிக்கும் இந்த கன்ஃபியூஷனுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுங்க. கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.